ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எங்கள் வீட்டு வரமகாலட்சுமி பூஜை நான் எப்படியெல்லாம் செஞ்சேன், இந்த பூஜை நான் எப்படி ஆரம்பித்தேன், எப்படி எனக்கு இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்தே இந்த விலாகில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன், நான் எப்படி செஞ்சுருக்கேன்றதையும் உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பி. முன்னாடியே நான் வீடியோ போடலான்னு நினச்சேன், ஆனால் என்னால் போட முடியலை. அதுக்கான சிச்சுவேஷன் கிடையாது. வாங்க இன்றைக்கி வரமகாலட்சுமியோட ஃபுல் டீட்டெயிலான ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட பழைய வீட்டில் பார்த்திங்கன்னா, நான் மகாலட்சுமி அலங்காரம் பண்ணக்கூடிய இடத்துல பின்னாடி ஜன்னல் இருந்துச்சு. அதனால் மாலைகள் எல்லாமே அலங்காரம் பண்ணுறதுக்கு, அந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த இடம் ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆனால் இந்த வீட்டில் அது முடியாது. ஏன்னா வரமகாலட்சுமி வடக்க பார்த்து மட்டும்தான் வைக்கணும். எங்கள் வீட்டு ஜன்னல் மேற்க பார்த்து இருக்கிறதுனால இந்த ஒரு இரும்பு கம்பி சாமி அலங்காரத்துக்குன்னே போய் பக்கத்தில் கிரில் ஒர்க்கு கம்பெனியில் போய் செஞ்சு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் 7 நாள் கணக்குக்கு முளைப்பாரி எப்போவுமே 5 முளைப்பாரி போட்டுருவேன். இந்த வீடு ரொம்பவே நம்மளுக்கு சின்ன வீடு அப்படின்றதுனால நிறைய திங்ஸ் நம்மளால் பரப்பி வைக்க முடியாதுன்ற ஒரு காரணத்தினால 3 முளைப்பாரி மட்டும் போட்டேன். ஃபஸ்ட்டு 1 மட்டும் போடலான்னு நினச்சேன். அப்புறம் வெறும் 1 வேணாம் அப்படின்றதுனால 3 முளைப்பாரி சின்ன சின்னதாக போட்டேன். எப்போவுமே இதே சைஸில் தான் நான் போடுவேன். அப்புறம் திங்கக்கிழமையே பூஜை பாத்திரத்துக்குரிய அந்த பூஜைக்குரிய எல்லா திங்ஸுமே எடுத்து நீட்டாக நல்லா விளக்கி எடுத்து வச்சாச்சு. விளக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் புதன்கிழமை காலையில் நான் தேய்ச்சிட்டேன். அப்புறம் இந்த குடத்தில் நூல் சுற்றுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் ரொம்ப சேலஞ்ச் எடுத்து செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி இல்லை, இந்த தடவை இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக தான் நான் இந்த குடத்துக்கு நூல் சுற்றுறேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் பக்கத்தில் இருக்க ஐயர் இல்லை தெரிஞ்சவங்க இந்த மாதிரி யாராவது நம்மளுக்கு நூல் சுற்றி தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயாவது போய் ஆனால் நூல் சுற்றி வாங்கிட்டு வந்துடுவேன். ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு கலசம், தேங்காய், மாவிலை, 5 ப்ளவுஸ் பிட்டு இந்த மாதிரி வச்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு 5 பேர் ரொம்ப க்ளோஸ், அவங்களுக்கு மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் கொடுத்து வாங்கிட்டு இப்படி தான் நான் ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சம் நாளடைவில் முதல் நான் செஞ்சது 13 வருஷத்துக்கு முன்னாடி 5 ப்ளவுஸ் பீட்டு மட்டும் வச்சு செஞ்சேன். அப்புறம் ஒரு 5ன்றது 15 ஆச்சு, அப்புறம் 25 ஆச்சு. அப்புறம் இருக்க சொல்லவே வேணாம், நம்ம அந்தளவுக்கு நம்ம சொல்லக்கூடாது. அதனால் சொல்ல தேவையே இல்லை. அவ்வளோ தூரத்துக்கு நான் கூப்பிடாமலேயே நல்ல கிராமன்றதுனால நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சு ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் வரவே ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100-130 தாம்பூலமாவது நான் கொடுக்கணும். ஆனால் முடிஞ்சவங்களுக்கு ப்ளவுஸு, முடியாதவங்களுக்கு வெற்றிலை பாக்கு அந்த மாதிரியெல்லாம் நான் செய்யவே இல்லை. எல்லா பேருக்குமே கடைசி வரைக்கும் அந்த ப்ளவுஸு, அப்புறம் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள் கிழங்கு, மருதாணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது பின்னாடி நான் சொல்கிறேன். 4 குடத்தில் நான் இந்த மாதிரி மஞ்சள் நூல் சுற்றியிருக்கேன். 3 குடம் மஞ்சள் நூலும் 1 மட்டும் வெள்ளை கலர் நூல் சுற்றியிருப்பேன். அது எதுக்காகன்றதை சொல்கிறேன். குத்து விளக்கு இந்த வருஷம் நான் எடுக்கலைங்க. ஏன்னா அது வீடு ஷிஃப்ட் பண்ணினதில் அந்த மேலே குடோனில் லாக் ஆயிடுச்சு. எனக்கு மேலே ஏறி எடுத்து கொடுக்க ஆள் இல்லை. அதனால் அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு இடப்பற்றாக்குறை வேறு. தட்டு தாம்பூலங்கள் நிறைய எடுத்து வைக்கணுன்றதுனால இந்த வருஷம் நான் குத்து விளக்கே எடுத்து வைக்கலை. புதன்கிழமையே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு வியாழக்கிழமை காலையில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணிக்கெலாம் நான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்ல ஒரு டேபிள் எடுத்துகிட்டு, இந்த சாரீ நான் எப்போவுமே கட்ட மாட்டேன். எப்போவுமே இந்த டேபிளில் விரிக்கிறதுக்குன்னே ஒரு புதுசாக ஒரு சாரீ எடுத்துகிட்டு கண்டிப்பாக இது மட்டும்தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெள்ளை வேஷ்டியில் தான் விரிச்சிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு இந்த சாரீ எடுத்து அப்படியே சாமிக்குன்னே வச்சுட்டேன். இப்போது அந்த இரும்பு ஸ்டாண்டு எந்த அளவுக்கு எனக்கு யூஸாக இருந்துச்சுன்னு நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதை வச்சு அதுக்கு மேலே நம்ம இவ்வளோ தூரத்துக்கு அலங்காரம் பண்ணும்போது அந்த குடம் நம்மளுக்கு நகலாமல் இருக்கும். இல்லாட்டினா ஒரு மாதிரி கவுந்துரும்.
விழுந்துரும், எதுலையாவது பேக் சைடு நம்ம வச்சு கட்டணும். அப்புறம் இந்த வருஷம் பேக்ரவுண்டுக்கு நல்ல சூப்பராக ஒரு சின்ன டெக்கரேஷன் நானும் என் பையனும் சேர்ந்து செஞ்சோம். வியாழக்கிழமை காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்த வேலை பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 மணி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நாங்கள் எல்லா டெக்கரேஷன் முடித்து எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கு முளைப்பாரி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பசுமையாக அருமையாக இருக்குதுங்க. இந்த அளவுக்கு ரொம்ப விரிவாக தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நாங்கள் முதல்ல ஆரம்பித்தது ஏற்கனவே சொல்லிட்டேன், 5 பேருக்கு மட்டும் சாதாரணமாக தான் நாங்கள் ஆரம்பித்தோம். நாளடைவில் போக 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 நல்லாவே எனக்கு அது வளர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, இதுக்கெல்லாம் அமௌண்ட் எவ்வளோ செலவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்படி நான் குலதெய்வத்துக்கு காணிக்கை எடுத்து வைப்பேனோ அதே மாதிரி தான் என்னோடய வரமகாலட்சுமிக்குமே கண்டிப்பாக நான் காணிக்கை எடுத்து வச்சுருவேன். குலதெய்வத்துக்கு 10 ரூபானா வரலட்சுமி நோம்புக்குன்னு தனியாக 10 ரூபா. அப்படி இருக்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4,000 5,000 கிட்ட எனக்கு வந்துடும். அது போக எக்ஸ்ட்ரா நான் சேவிங்ஸ் வச்சுருக்கிறது, அப்புறம் ஹஸ்பண்ட்கிட்ட வாங்குறது, இந்த மாதிரி எடுத்து வச்சு தான் இந்த பூஜையை நான் நடத்திட்டுருக்கேன். அதில் இந்த வருஷம் கூப்பிடாமலேயே நிறைய பேர் எனக்கு தெரியாதவங்க, ஏன்னா புது இடத்துக்கு வந்திருக்கேன். சரி, எப்பவும் போல் இல்லாமல் ஒரு 50 ப்ளவுஸ் பீட்டு மட்டும் நம்ம எடுப்போம், நம்ம தான் யாருக்கும் சொல்லலையே, தெரிஞ்சவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. வெள்ளிக்கிழமை மதியம்லாம் பார்த்திங்கன்னா வீடே ஒரே கோலாகலமாக ஒரு கோவிலுக்குள்ளே நிறைய பேர் சாமி கும்பிட வந்தது மாதிரி அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. சரி இருக்கட்டும், நான் வளர்ந்து வந்த பாதையை சொல்லிவிட்டேன். இப்போ நான் பூஜைக்கு நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். வியாழக்கிழமை மாலை நேரத்தில் ஒரு 6 மணிக்கு அம்மன் அழைப்பு அப்படின்ற ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அதாவது ஒரு 5 சுமங்கலியை கூப்பிட்டு வாசலில் வச்சு நான் அழைச்சி சாமியை ஆவாகனம் பண்ணிவிட்டு முடித்தாச்சு. சின்னதாக ஒரு நெய்வேத்தியம் மட்டும் வச்சுட்டேன். அன்னைக்கு என்ன நெய்வேத்தியம்னா பால் பாயசம் செஞ்சு அம்பாளை அழைச்சி ஆவாகனம் செஞ்சுட்டேன். கரெக்டாக காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு நெய்வேத்தியம் குளிச்சுட்டு நெய்வேத்தியம்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லா நெய்வேத்தியமும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சாமிக்கு பூவலங்காரம், இந்த மாலைகள் இது எல்லாமே நான் பூக்காரவங்ககிட்ட சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டேன். மற்ற பூக்கள் எல்லாம், அதாவது அர்ச்சனைக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கறது, அப்புறம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் உதிரி பூக்கள்லாம் பூ மார்க்கெட்டில் போய் மொத்தமாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். இந்த வருஷம் புதுசாக நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, குலதெய்வத்துக்கு எனக்கு தென்னம்பாலை வைக்கணுன்றது ஒரு ஆசை. எப்போவுமே வரமகாலட்சுமி நோன்புக்கு நான் அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடியே குலதெய்வத்துக்குன்னு ஒரு கலசம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு தான் அம்பாளுக்கு நான் அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி நான் கேட்ட இடத்துல எனக்கு ஒரு தென்னம்பாளைக்கு பதிலாக மொத்தம் 3 தென்னம்பாளை வந்துருச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு ஒரு தென்னம்பாளை எடுத்து குலதெய்வத்துக்கும், 2 தென்னம்பாளையை எடுத்து அம்பாளுக்கும் 2 சைடும் வச்சு தோகை மாதிரி விரித்து விடவும் அவ்வளோ ஒரு அம்சமாக ஒரு ஊஞ்சலில் உட்காந்து ஒரு ஊஞ்சல் ஆடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலுங்க. அது பார்க்குறத விட நேரடியாக அனுபவிக்கும்போது தான் அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த அம்மன் முகம் நான் வாங்கி இது 3ஆவது வருஷம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல்ல வாங்கினது கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி மஞ்சள் முகம் வாங்கினேன். போன வருஷம் பார்த்திங்கன்னா ஆண்டாள் எனக்கு ஒரு குலதெய்வம் மாதிரி, ஒரு இஷ்ட தெய்வம், ரொம்ப பிடிச்ச தெய்வம். அதே மாதிரி தான் இந்த வரமகாலட்சுமிக்குன்னு முகம் நான் ஒரு கற்பனை பண்ணிட்டு போயிருந்தேன். அந்த கற்பனையோடக்கு கிடைச்ச பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் எப்படி நினச்சேனோ அதே மாதிரியான ஒரு முகம் எனக்கு கிடச்சிச்சு. போன வருஷம் தான் இந்த ஆண்டாள் முகம் வாங்கினேன். எனக்கு ஒரு ஐயர் வீட்டு பொண்ணு வீட்டில் ஆண்டாளாக அமர்ந்து உட்காரணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் பிளான் பண்ணிவிட்டு போயிருந்தேன். அதே மாதிரியே எனக்கு இந்த ஒரு அம்மன் ஃபேஸ் கிடச்சிச்சு. மொத்தத்தில் 3 அலங்காரம், அதோடு சேர்த்து நடுவில் குலதெய்வத்துக்கு தென்னம்பாலை வச்சு மொத்தத்துக்கு எல்லா சாமிக்குமே அலங்காரம் பண்ணிவிட்டு 9 to 10 20க்குள்ளே நல்ல நேரம். அந்த நல்ல நேரத்தில் வீட்டில் பூஜை செஞ்சுட்டு கணவர் கைனால் நோன்பு கயிறு கட்டிட்டு அவங்ககிட்டையும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு வர்றவங்க எல்லா பேத்துக்குமே நலுங்கு வச்சு நீங்கள் இந்த தாம்பூலப்பை கொடுக்கறது ரொம்பவே விசேஷம். நீங்கள் கவர் பண்ணி கையில் கொடுக்கவே கூடாது, அவங்ககிட்ட மடியேந்தி கொடுக்கணும்.
அதே மாதிரி தான் அவங்களுக்கு நலுங்கு வச்சு இந்த வரலட்சுமி நோன்புக்குரிய பூஜை பொருட்கள்லாம் கொடுத்தாச்சு. 3வது நாள் வந்து புனர் பூஜையும் செஞ்சுட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த தென்னம்பாளையை ஒரு குடத்தில் போட்டு சாமிக்கு பக்கத்தில் வச்சாச்சு. நல்லா அது காஞ்சு போகிற வரைக்கும் வீட்டிலையே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாமி செல்ஃபில் வச்சுருக்கேங்க. அதை பார்க்கவே மகாலட்சுமி வந்து எனக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே எங்கள் வீட்டில் நிரந்தரமாக உட்காந்துருக்க ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து கிடச்சிச்சுங்க. அப்புறம் இந்த வருஷம் வந்து புது வரவாக இந்த சிட்டி கஜலு அந்த மினி வளையல் 108 வளையல் வந்து மல்டி கலரில் வாங்கி அம்பாளுக்கு வந்து 108 போற்றி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதுசாக செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் விலாகும் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸில் என்னுடைய அலங்காரங்கள் எப்படி இருந்துச்சு, நான் கடந்து வந்த பாதை எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேங்க. எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு வந்து நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சின்ன ஷார்ட்ஸாக இன்னையிலேருந்து வரலட்சுமி நோம்போட வீடியோஸ் உங்களுக்கு வரும்.